நான் வழக்கமாய் சொல்லுகிறது ஒன்று, தேவ நியதி, உலக நியதி. ஏகமாய் சொல்ல கேட்கலாம். தேவ நியதி, உலக நியதி. தேவ நியதியை தேடுகிறவர்களுடைய இருதயத்திலே உலக நியதி இருக்காது. உலக நியதியை தேடுகிறவர்களிடத்திலே தேவனுடைய ராஜ்யம் இருக்காது. அல்லேலூயா. நான் உங்களுக்கு தெளிவாய் புரியும்படி சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம். ஒரு நபர் நம்மளிடத்தில் ஏதாகிலும் ஒரு காரியத்தை செய்து நம்மை மனமடிவாக்கி விட்டார் என்று சொன்னால், உலக பிரகாரமாய் அந்த மனிதனிடத்திலே, அந்த நபரிடத்திலே போய் ஏன் இப்படி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லுகிறது, கேட்கிறது உலக நீதி. ஆமாவா இல்லையா? ஆனால் தேவ நீதி என்ன தெரியுமா செய்யும்? ஒரு மனிதர் நமக்கு எதிராய் துரோகம் செய்து விட்டார் என்று சொன்னால், முதல்ல ஆண்டவருடைய சமூகத்திற்கு போய் ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே இன்னென்ன காரியம் நடந்துட்டு என்னுடைய இருதயத்துல சமாதானம் இல்ல, என் இருதயத்துல நீங்க சமாதானத்தை கொடுங்கப்பா அப்படின்னு ஆண்டவரிடத்துல விசாரிக்கிற ஒரு இருதயம், அது தேவ நியதிக்கு ஏதுவாய் இருக்கிறது. நான் சொல்ல முடியும், 99.99% கிறிஸ்துவர்கள் உலக நியதியின்படி தன்னுடைய வாழ்க்கையை நடத்துகிறார்கள். உலக நியதியின்படி தன்னுடைய வாழ்க்கையை நடத்துகிறார்கள். இன்றைக்கு உலக நியதி சபைக்குள்ள கலந்துட்டு, எங்க கலந்துட்டு? ஆமா, 1ஆம் நூற்றாண்டின் காலத்திலே அப்போஸ்தலர்களை பார்த்து ராஜாக்கள் சொன்னார்கள், உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள். பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்களேன், உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள். 1ஆவது நூற்றாண்டின் கிறிஸ்தவர்களை பார்த்து இப்படியாய் சொல்லப்பட்டது. ஆனால் இப்போ உலகத்தோடு கூட கலந்திருக்கிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள். உலக பாவத்தை துணிகரமாய் செய்கிற மனிதர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள். ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் வித்தியாசம் உண்டு 1ஆவது நூற்றாண்டின் காலத்துல. ஆனா இப்போ ரட்சிக்கப்பட்டவர்களும் சரி, ரட்சிக்கப்படாதவர்களும் சரி, ஏகமாய் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ரட்சிக்கப்படாதவர்கள் ஓட்டுக்காக பணம் வாங்குறான். ஆனா ரட்சிக்கப்பட்டவன் ஓட்டுக்கு பணம் கொடுக்கிறதுக்கு அவன் லைன்ல நிக்கிறான். ஏன்னா நானும் இந்த கட்சியில ஒரு உறுப்பினராக இருக்கிறேன்னு. ஹல்லேலூயா. இன்னைக்கு எந்த ஒரு நபர் ஓட்டுக்கு நான் பணம் வாங்க மாட்டேன், நான் கிறிஸ்துவன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க, நீங்க மட்டும்தான் தகுதி உள்ளவர்கள் தேசத்தின் எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறதற்கு. அப்ப ஓட்டுக்கு 2000 ரூபாய் வாங்கிட்டு இந்த இடத்துல வந்து ஆண்டவரே தேசத்தை ரட்சின்னு சொன்னீங்கன்னா, ஆண்டவர் என்ன செய்வார்?